ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் யாருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் கமெண்ட் எங்கப்பா இந்த கமெண்ட் எடுத்துட்டேன். ஆர்சிஎம் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கள் அண்டர் 40K அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது என்னென்னா, அண்டர் 40K நல்ல ஃபோன் அப்படின்னு சொன்னோன்னே பர்ஃபார்மன்ஸு, கேமரா இது எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சாம்சங் கேலக்ஸி S23 தான் என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் அதில் இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா, பேட்ரி அந்த அளவுக்கு நிற்காது. நீங்கள் ஹெவி யூசேஜ், நீங்கள் வந்து கேமராவை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 4.5 hours SOT வர்றதே பெருசு. என் ஃப்ரெண்ட் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவனுக்கு கேட்கும்போது அவன் வந்து சொன்னான், நான் எங்கேயாவது ட்ரிப்லாம் போனேன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்படி ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு 4.5 hours SOT வந்து வருது. நான் பெருசாக கேம் விளையாடுறதில்ல, கேம் விளையாடினா இதை விட ரொம்ப கம்மியாக தான் வருது. ஒரு 4 hours கரெக்டாக 4 hours இல்லை 4 hours விட கொஞ்சம் கம்மியாக கேம்லாம் கண்டினியூஸாக விளையாடினா அப்படி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அண்ட் தென் அவன் சொன்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, காம்பேக்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய One UI வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து எனக்கு கேமரா வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து சார்ஜ் ரொம்ப நேரம் ஏறுறதோ இல்லை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் காலியாகிடுதோ அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இப்பவும் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, சார்ஜிங் ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணுங்களாடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்ரி பெருசாக இருக்கணும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோடைய S23 ப்ளஸ் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் இது இல்லாமல் வேறு என்ன சாம்சங் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, A சீரிஸ் இருக்குது. A56 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. அது இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸுடைய 1580 1580 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிகர் டிஸ்பிளே, பிகர் பேட்டரி இது எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இப்போ சொன்ன எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்காது. நீங்கள் தான் சார்ஜர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேகலா அசோக்குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, iQOO Neo 10R இல்லை OnePlus 12R இனிமேல் தான் காலேஜ் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து OnePlus 12R சைடு தான் வந்து போவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரீமியமான பில்டு, கர்வ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து 6400 mAh பேட்டரி இருக்குது iQOO Neo 10Rல. ஆனாலும் அங்கே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக OnePlus 12R அவளுக்கு இருக்கவே இருக்காது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல ஆகட்டும் இது எல்லாத்துலேயுமே OnePlus 12R வந்து நல்லாவே இருக்கும். நான் இப்போ வரைக்கும் iQOO 10R யூஸ் பண்ணல. OnePlus 12R வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். SOTயும் நல்லா இருக்குது. 5500 mAh பேட்டரி, அதுக்கு இதுலேயே 100 watts சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க. நல்லா தான் இருக்குது. சாலிடாக வந்து 8 hours SOT வருது. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 9 hours SOT வருது நார்மல் யூசேஜுக்கு, ஹெவி யூஸ் பண்ணால் 7 மணி நேரம் SOT வருது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு iQOO Neo 10R பற்றி கரெக்டாக வந்து தெரியல. நீங்கள் யாராவது இப்போ வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் நீ ஏன் iQOO Neo 10R வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன்னு கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஒரு சில காரணங்களுக்காக அதை வாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அதை யாராவது வாங்கிக்கிறீங்களா, நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்து நான் வாங்கினேன்னா நீங்கள் யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, ப்ரோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் சென்னையில் இருக்கேன், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் இருக்காங்க. சென்னையிலேயே இங்கே எங்கேயாவது இருந்தால் பரவாயில்ல, நம்ம அப்படியே கையில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கவங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வேணால் கொரியர் அனுப்புங்கன்னு. எனக்கு அந்த கொரியர் அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் பயம். அதனால சரி வேணாம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வாங்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. அதுவும் ஒரு உண்மை தான். என்னென்னா சரி வாங்கி அங்கே விற்க முடியல, சரி அவங்க யாரும் எல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலேயே எங்கேயாவது விற்கலான்னு போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அதனால தான் வாங்கலை. கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ரிவ்யூ வந்து பண்ணலாம். அதுக்கடுத்தது அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவும் வந்து போடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா iQOOடைய Z9S Pro அப்படின்ற மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் குயிக் இம்ப்ரெஷன் மட்டும் அப்படியே வந்து போட்டிருந்தோம். அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோ இல்லை ஒரு ஃபுல் ரிவ்யூவோ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து போடுறேன். இது மட்டும் இல்லாமல் iQOO Neo 10Rல ஸ்னாப்டிராகனுடைய 8S Gen 3 தான். இங்கே OnePlus 12Rல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 Gen
2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பர்ஃபார்மன்ஸ்லாம் இங்கே எஜ்ஜி இருக்க தான் போதும் OnePlus 12R பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீமியம் பில்டு, கர்வ் டிஸ்பிளே இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் ஹையர் அப்படின்ற மாதிரி தான். வெறும் பேட்டரி லைஃப்பில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 10R வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வாட் சார்ஜிங் 5500 mAh அதெல்லாம் வந்து சாலிடாக வந்து SOTயும் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். UI பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். ஏன்னா கொஞ்சம் வந்து நிறைய ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும். FunTouch OS ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் இப்போவும் இல்லை. ஆனால் OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த UI வேணும், அண்ட் தென் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேலாம் வேணுமா, இல்லை எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா, இல்லை எனக்கு பேட்டரி தான் இம்பார்ட்டன்ட்டா இப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து OnePlus 12R இல்லை iQOO Neo 10R அப்படின்றத வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சசிகுமார் எம் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ராட்பேண்ட் வீடியோவில் வந்து இந்த 4K செட்டப் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து போட்டிருந்தாரு. அதர் ப்ராட்பேண்ட் கனெக்ட் பண்ணி நம்மளால் OTT சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு ஏதாவது கனெக்ஷன் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அது வந்து ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் வேலை செய்யுது. நான் மொபைல் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் வந்து வெளியே இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ZEE5 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ZEE5ம் வேறு சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்துச்சு. ஸோ அந்த இது மட்டும் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. என்னது அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளேன் இருக்குல்ல அது மட்டும் வேலை செய்யாது. அது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வேலை செய்யும். அங்கே ரீசார்ஜ் பண்ணால் தான் இங்கே வேலை செய்யும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆஹா தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சன் நெக்ஸ்ட், சோனி லிவ் இந்த மாதிரி தனித்தனி ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் இது ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு இந்த வீடியோவில் பார்த்த கமெண்ட்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எதுவாவது உங்களுடைய சஜஷன் ஃபீட்பேக்ஸ் இல்லை நீங்கள் கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைலுக்கு நீங்கள் ஒரு யூசர் ரிவ்யூவாக நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் இல்லை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் நந்து.